கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 6ஆம் சங்கீதத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். அதிலிருந்து ஒரு சில வசனங்களை நாம் தியானிப்போம். முதலாவதாக 2வது வசனத்தை யாராவது வாசிக்கலாம். என்மேல் இரக்கமாயிரும் கர்த்தாவே, நான் பலனற்று போனேன். என்னை குணமாக்கும் கர்த்தாவே, என் எலும்புகள் நடுங்குகிறது. கவனியுங்கள், சங்கீதக்காரன் ஒரு ஜபத்தை ஏறெடுக்கிறார். இந்த காலை வேளையிலே செய்தியின் தலைப்பு என்னவென்றால் பிரேயர் ஃபார் மர்சி. என்மேல் இரக்கமாயிரும். என்மேல் அவனிங்கள் பர்சனல் பிரேயர். தாவீதுக்கு ஒரு குடும்பம் இருந்தது. தாவீதுக்கு ஒரு பெரிய சாம்ராஜ்யம் காணப்பட்டது. தாவீதுக்கு ஒரு யுத்த வீரர்கள் காணப்பட்டார்கள். தாவீது ஒரு பெரிய ராஜாவாக காணப்பட்டான். ஆனாலும் he needs some mercy from God. அவனுக்கு ஒரு இரக்கம் தேவைப்பட்டது. அவனுக்கு அந்தஸ்து இருந்தது. அவனுக்கு அரண்மனையிலே தேவைகளெல்லாம் சந்திக்கப்பட்டன. ஒருவனை வா என்றால் வருவான், ஒரு ஆளை போ என்றால் போவான். அதிகாரம் கையில் காணப்பட்டது, அந்தஸ்து காணப்பட்டது. அவனுக்கு ஒரு நல்ல குடும்பம் காணப்பட்டது. தாவீதுடைய சரித்திரத்தை வாசித்தால் நமக்கு நன்றாக தெரியும். 1 சாமுவேல் 2 சாமுவேல்லாம் அப்புறம் படித்து பாருங்கள், நன்றாக தெரியும். எல்லா வசதிகளும் எல்லா உடைமைகளும் எது இருந்தாலும் அவன் சொல்லுகிற வார்த்தை ஹாவ் மர்சி ஆன் மீ. என்மேல் எனக்கு இரக்கமாயிரு. இந்த காலவெளியிலே செய்தியின் தலைப்பு பிரேயர் ஆஃப் மர்சி. இரக்கமாயிரும், என்மேல் இரக்கமாயிரும் என்ற தலைப்பில் இந்த சங்கீதத்துக்குள்ளே இருந்து நான் தியானித்து படித்து பரிசுத்த ஆவியான ஒத்தாசை கொண்டு நான் பேசப் போகிறேன். முதலாவதாக இன்ட்ரடக்ஷனாக நான் சொல்வேனானால், என்மேல், என் என்ற வார்த்தை இங்கிலீஷ் பைபிளில் மை என்று இருக்கும், தமிழில் என்மேல், என் என்ற வார்த்தை அடிக்கடியாக வருகிறது. முதலாவதாக வாசிக்கலாம். முதல் வசனத்திலே 6ஆம் சங்கீதம் 1வது வசனம். கர்த்தாவே, உம்முடைய கோபத்திலே என்னை கடிந்து கொள்ளாதையும், உம்முடைய உக்கிரகத்திலே என்னை தண்டியாதையும். என்னை மை என்ற வார்த்தை அடிக்கடியாக வரும். சங்கீதக்காரன் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசி பார்த்த ஒரு கர்த்தருடைய பிள்ளை. கர்த்தருடைய பதில் என்ன என்று தெரியும், கர்த்தருடைய சிட்சை என்ன என்று உணர்ந்த ஒரு தாவீது, கர்த்தரோடு நடந்த ஒரு தாவீது. எல்லா விதங்களிலும் அவன் கர்த்தரை அறிந்திருந்தாலும் அவன் சொல்லுகிற வார்த்தை என்மேல் இரக்கமாயிரும் ஐயா. எனக்கு எல்லாம் இருக்குது, எல்லாம் கொடுத்துருக்கிறீர், சாம்ராஜ்யம் கொடுத்துருக்கிறீர், யுத்த வீரர்களை கொடுத்துருக்கிறீர், பொன்னும் வெள்ளியும் கொடுத்துருக்கிறீர். ஆனாலும் ஐ நீட் யுவர் மெர்சி. உம்முடைய இரக்கம்தான் எனக்கு வேண்டும். பிரியமானவர்களே, இந்த கிருபையின் காலத்திலே கர்த்தர் நமக்கு பலன், சுகம், ஆரோக்கியம், பணம், பிள்ளைகள், புத்திர பாக்கியம், சொத்து, சுதந்திரம், ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ஏற்றவாறு துன்மார்க்கனுக்கும் கொடுக்கிறார், நீதிமான்களுக்கும் கொடுக்கிறார். நன்றாக விளையும் கொள்ளுங்கள். பிரித்தெடுக்கப்பட்ட ஜீவியம் செய்கிறவர்களுக்கும் கொடுக்கிறார். வரைக்கு ஆயத்தமாக இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் கொடுக்கிறார். ஏனென்றால் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் சூரியனை வர்ஷிக்க பண்ணுகிறது. ஒவ்வொரு நாளும் சூரியன் கிழக்கிலிருந்து மேற்கு வரைக்கும் அப்படியே போய் மறைகிறது, உலகத்தை சுற்றி கொண்டுகிறது. நல்லவனோ கெட்டவனோ, நீதிமானோ பரிசுத்தவானோ, கர்த்தருடைய பிள்ளைகளோ துன்மார்க்கர்களோ, ரட்சிக்கப்பட்டவர்களோ ரட்சிக்கப்படாதோ,
எல்லார் மேலும் காலையிலே சூரியன் உதித்து கொண்டிருக்கிறது. அதை நீங்களும் நானும் அனுபவிக்கிறோம். அதுபோல் தேவன் தம்முடைய காரியங்களை தம்மால் உண்டாக்கப்பட்ட சிருஷ்டிப்பு ஜனங்கள், அதுபோல் இந்த உலகத்தில் காணப்படுகிற வைல்டு அனிமல், டொமஸ்டிக் அனிமல், மரம் செடி கொடிகள் எல்லாவற்றுக்கும் அவர் தேவைகளை கொடுத்து கொண்டு தான் இருக்கிறார். நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். He created all things. அவர் மூலம் எல்லாம் உண்டாக்கப்பட்டது. அது எதுவுமே மைனஸாக குறைவாக வைக்கவில்லை. எவ்ரிதிங் இஸ் ஃபுல். முழுமையாக தேவன் உருவாக்கி வைத்த இடம்தான் உலகம். அந்த உலகத்துக்கு என்னென்ன தேவையோ எல்லாவற்றையும் தேவன் மறக்காமல் வர்ஷிக்க பண்ணி கொண்டிருக்கிறார். ஆனால் தாவீது தன்னுடைய ஜீவிய காலத்தில் என்மேல் இரக்கமாயிரும் என்று சொல்லும் பொழுது இந்த சங்கீதத்திலே நீங்களும் நானும் பார்ப்போமானால் 6ஆம் சங்கீதத்திலே வாசிக்கலாம். 2ஆம் வசனத்திலே ஒரு வார்த்தை, நான் பலனற்று போனேன். வாசியுங்கள். என் மேல் இரக்கமாயிரும் கர்த்தாவே, நான் பலனற்று போனேன். வாசிங்க. என்னை குணமாக்கும் கர்த்தாவே, என் எலும்புகள் நடுங்குகிறது. போதும். மை போன்ஸ், என் எலும்புகள். 3ஆம் வசனத்தில் என் ஆத்துமா. அது போதும். நான் 3ஆம் வசனத்தில் மை சோல். அது மட்டுமல்லாமல் 4ஆம் வசனத்திலும் பார்ப்போமானால் அதே வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது, மை சோல், என் ஆத்துமா. என் ஆத்துமா மிகவும் வியாகுலப்படுகிறது. இன்னொரு வார்த்தை, இன்னொரு வசனத்தை 6ஆம் வசனத்தில் மை க்ரோனிங், என் பெருமூச்சியினால், என் பெருமூச்சியினால். அது மட்டும் அதே 6ஆம் வசனத்திலே இன்னொரு வார்த்தை மை ஐஸ், என் கண்ணீர், மை டியர்ஸ், கண்ணீர், என் கண்ணீர், மை டியர்ஸ். அது மட்டுமல்லாமல் 6ஆம் வசனத்திலே மை பெட், என் படுக்கை. அதே 6ஆம் வசனத்திலே மை கோச், என்னுடைய கட்டளை நினைக்கிறேன். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, சங்கீதக்காரன் என்மேல் இரக்கமாயிரும் என்று சொல்லும் பொழுது ஏதோ அவருக்கு ரொம்ப தேவையாக காணப்பட்டது. நான் அதை குறித்த அந்த 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 ஆங்கிள் அது என்ன என்று அது எத்தனையோ விதங்களிலே வசனங்கள் சம்பவங்கள் காணப்பட்டாலும் அவனுடைய பர்சனல் பாடி, அவனுடைய சரீரம் ரொம்ப அப்படியே ஒடுக்கப்படுகிறது. அது வியாதியாக இருக்கட்டும், அது பலவீனமாக இருக்கட்டும், அது சுகவீனமாக இருக்கட்டும், என்னை குணமாக்கும் கர்த்தாவே என்று சொல்கிறான். அதெல்லாம் இருக்கட்டும், நான் அதை சொல்லவில்லை, அது ரொம்ப ஆழமாக போகவில்லை. ஆனால் என்மேல் இரக்கமாயிரும் என்று சொல்லிட்டு 2ஆம் வசனத்தில் என் எலும்புகள், மை போன்ஸ். 3ஆம் வசனத்தில் மை சோல். 4ஆம் வசனத்தில் மை சோல். 6ஆம் வசனத்தில் மை க்ரோனிங், என்னுடைய பெருமூச்சு. அதே 6ஆம் வசனம் மை பெட், என்னுடைய படுக்கை, என்னுடைய கண்ணீர், மை டியர்ஸ். என்னுடைய கோச், மை கோச்சுன்னு இருக்கும், அதாவது அந்த படுக்கை அறை, கற்று. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகள், இன்றைக்கி அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் நீதிமான்கள், அவராலே அழைக்கப்பட்டு அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்ட பரிசுத்தவான்கள், நீதிமான்கள், வரைக்கு ஆயத்தமாக இருக்கிற ஜனங்கள். ஒருவேளை அவர்கள் இப்படி ஜெபிக்கலாம். ஒரு சிலர் இதை பார்த்தும் கேட்டுக்கொண்டிருக்கிற யாரானாலும் உங்கள் உள்ளத்திலே ஒரு பெருமூச்சோடு காலத்திலும் படுக்கையில் படுத்து கொண்டு ஜெபித்து முழங்கால் படியிட்டு ஜெபிக்க முடியாமல் அப்படியே விம்மிக்கொண்டு நனைந்து அப்படியே கண்ணீரால் உள்ளம் உருகி கொண்டு பெருமூச்சோடு, ஐயோ என் உடம்பெல்லாம் வலிக்குதே, எனக்கு கஷ்டமாக இருக்குதே,
கர்த்தாவே இறங்க மாட்டீரா என்று ஏதோ ஒரு காரியத்துக்கு இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் ஜெபிக்கிறார்கள். இது ஒரு சிலருக்கு இந்த வார்த்தை இட்ஸ் அ ப்ராஃபட்டிக்கல் அட்டரன்ஸ், தீர்க்கதரிசனமான வார்த்தை. இதை யார் யார் இந்த காணொளியை பார்த்து கொண்டிருக்கிறார்களோ ஆவியானவர் உள்ளத்தின் ஆழத்திலே பேசுகிறார். மை போன்ஸ், மை பெட், என்னுடைய படுக்கை, மை டியர்ஸ், மை groaning, என்னுடைய பெருமூச்சு. புருஷங்கிட்டையும் சொல்ல முடியாது, மனைவிகிட்டையும் சொல்ல முடியாது, அவங்களுக்கு விளக்கினாலும் விளங்காது, ஏற்றுக்கொள்ள மாட்டான். இதெல்லாம் என்ன, இதெல்லாம் ஒரு காரியமா, அதை விட்டுரு, அது இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலான்னு வீட்டுக்குள்ளேயே ஒரு ஆர்கியூமெண்ட் இருக்கும் பிட்வீன் ஒய்ஃப் அண்ட் ஹஸ்பண்ட், சன்ஸ் அண்ட் டாட்டர்ஸ், டாட்டர் இன்லா சன் இன்லா. குடும்பத்துக்குள்ளேயே ஒரு ஆர்கியூமெண்ட், தர்க்கங்கள் இருக்கும். ஆனால் சங்கீதக்காரன் என்ன சொல்லுகிறார், தான் குடும்பத்துக்குள்ளே இதை கொண்டு போய் பேசலை, அரண்மனையில் சொல்லி மந்திரிமார்கள் இடத்துல அவன் சொல்லலை, அல்லது தன்னுடைய படை தளபதிகளோடு வாரியர்ஸோடு யுத்த வீரர்களோடு அவன் சொல்லலை. He went to the Lord. He went into the Lord. அவன் கர்த்தர்கிட்ட போகிறான். என்மேல் இரக்கமாயிரும் ஐயா, have mercy on me. ஏதோ ஒரு காரியம் அவனுடைய இருதயத்தையும் சிந்தையையும் அவனுடைய மனதையும் அவனுடைய எலும்பையும் அவனுடைய பெருமூச்சியும் எல்லாம் சேர்ந்து அவனை அழுத்தி கொண்டிருந்தது. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, பரிசுத்த ஆவியானவர் இந்த காலவெளியிலே நம்ம எல்லாரோடும் பேசுகிறார். வெளியே சொல்ல முடியாத ஒரு ஜெப குறிப்பாக இருக்கலாம், அல்லது யாருக்கிட்டையுமே வீட்டுக்குள்ளே பகிர்ந்து கொள்ள முடியாத ஒரு குறிப்பாக இருக்கலாம். என்ன செய்யறதுன்னு தெரியலையே, புருஷன் ஏற்றுக்கொள்ள மாட்டாரே, பிள்ளைங்க நம்ப மாட்டாங்களே. ஆனாலும் அந்த காரியத்துக்காக நீங்கள் புலம்பி புலம்பி பெருமூச்சு விட்டு, தனிமையிலும் குடும்பம் இருக்கிறது, பிள்ளைகள் இருக்கிறார்கள், வேலைக்கு போகலாம் வரலாம், சம்பாத்தியம் இருக்கும், எல்லாம் இருக்கிறது. பட் yet யுவர் groaning, உங்களுடைய உள்ளத்தின் ஆழத்திலே ஜெபிக்க முடியாமல் பெருமூச்சின் சத்தத்தை கர்த்தர் கேட்பாராக. அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களுடைய பெருமூச்சின் சத்தத்தை கேட்டார். ஆமென். ஏன் உங்களுடைய ஜெபத்தை கேட்க மாட்டாரா? உங்களுடைய பெருமூச்சை கேட்க மாட்டாரா? சில வேளைகளிலே ஜெபிக்க முடியாமல் திண்டாடுவோம். நல்லா ஊழியம் செய்யலாம், நன்றாக அந்நிய பாஷை பேசலாம், ஆவியில் நிரப்பப்பட்டு நிரம்பி கொண்டிருக்கலாம், எப்பொழுதும் கர்த்தரோடு நடந்து கொண்டிருக்கலாம். பட் சம்டைம்ஸ் we are not able to pray. ஜெபிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும். சூழ்நிலைன்னா எல்லாரும் வீட்டில் இருக்கிறாங்க, எல்லாரும் போன பிறகு ஜெபிக்கிறோம், அப்படிப்பட்ட சூழ்நிலை சொல்லவில்லை. இருதயத்திலே ஏறெடுக்க முடியாத ஒரு பாரத்தோடு, ஒரு கஷ்டத்தோடு, பெருமூச்சோடு வேலைக்கு போகலாம், பெருமூச்சோடு அங்கும் இங்கும் நடந்து கொண்டு இருக்கலாம். ஒருவேளை சாப்பிடலாம், ஒருவேளை ஆகாரம் புசிக்காமல் இருக்கலாம். ஆனாலும் சங்கீதக்காரனோடு சேர்ந்து சிலர் சொல்லி கொண்டிருக்கிறார்கள், என்மேல் கிருபையாக இறங்குமையா, இந்த காரியத்துக்காக இறங்க மாட்டீரா, இந்த விஷயத்துக்காக நீர் இரக்கம் பாராட்ட மாட்டீரா என்று ஜெபிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய மகளே, கர்த்தருடைய மகனே, பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய அலைச்சல்கள், சங்கீதக்காரன் சொல்லுகிறார், தேவரீர் என் அலைச்சல்களை அறிந்திருக்கிறேன். You know my mental tension. Mentally I am to and toss and fro. அப்படி நான் அலசடிப்பட்டு கொண்டிருக்கிறேன். எல்லாம் இருக்குது. ஐ ஹாவ் அ குட் ஃபேமிலி, நல்ல ஃபேமிலி இருக்குது, பிள்ளைங்க இருக்கிறாங்க, சம்பாத்தியம் இருக்குது. பட் சம்திங் இஸ் லேக்.
சம்திங் இஸ் லேக், ஏதோ ஒரு குறைவு உள்ளே இருக்குது. கர்த்தர் இந்த ஜெபத்துக்கு பதில் வேண்டும் என்று ஜெபிக்கிற உங்களோடு கர்த்தர் இந்த காலை வேளையிலே அவர் பேசிக்கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசு கூட அப்படி தாங்க ஜெபம் பண்ணார். இயேசு கூட அப்படி தான் அழுது போராடி ஜெபித்தார். யோவான் சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஜான்ஸ் காஸ்பல் சாப்டர் 12:27. பிஃபோர் க்ரூசிஃபிக்ஷன், சிலுவையிலே சிலுவையில் அடிபடுவதற்கு முன்பாக. யோவான் 12ஆம் அதிகாரம் 27வது வசனம். இப்பொழுது என் ஆத்துமா கலங்குகிறது, என் ஆத்துமா கலங்குகிறது. நான் என்ன சொல்லுவேன்? நான் என்ன சொல்லேன்? பிதாவே, போதும். என் ஆத்துமா கலங்குகிறது. இங்கேயும் இந்த இடத்துலையும் சங்கீதக்காரன் சொல்லுகிற வார்த்தை, ஒரு வார்த்தை இந்த சங்கீதத்தில் எழுதப்படுகிறது. என் ஆத்துமா வியாகுலப்படுகிறது. 3ஆம் வசனத்திலே என் ஆத்துமா வியாகுலப்படுகிறது. இதை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுடைய ஃப்ரேம் ஆஃப் த பாடி, நம்ம நிற்கிறோம், நடக்கிறோம். காரணம் என்னென்னா இந்த போன்ஸ், இந்த எலும்பு இருக்கிற, இந்த எலும்பு எதை காட்டுகிறது? ஃப்ரேம் ஆஃப் த பாடி. ஒரு ஃபோட்டோ மாட்டணும்னா அதுக்கு ஒரு ஃப்ரேம் இருக்கணும். அந்த ஃப்ரேமில் தான் அது நிற்கும். அதுபோல் நீங்களும் நானும் நடக்கிறோம், உட்காடுறோம், எழும்புகிறோம், படுக்கிறோம், வேலைக்கு போகிறோம், ஊழியம் செய்கிறோன்னா இந்த பிகாஸ் ஆஃப் த போன்ஸ், எலும்புகளாகி இந்த ஃப்ரேம் இருக்கிறபடினால்தான் நம்ம ஒரு உருவமாக காணப்படுகிறோம். அப்படி தானே? உண்மை தானே? அது உண்மைதான். அதனால்தான் இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறார், என் எலும்புகள் என்ற ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். மை போன்ஸ் நடுங்குகிறது. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. வலது பக்கம் போக முடியலையே, இடது பக்கம் போக முடியலையே, முன்பாகவும் போக முடியலையே, எங்கேயும் யாருக்கிட்டையும் சொல்ல முடியலையே என்று தடுமாறி கொண்டு இருக்கிற இந்த வேளையிலே இயேசுவும் அந்த பாதையிலே போயிருக்கிறார். என் ஆத்துமா வியாகுலப்படுகிறது. அந்த யோவான் 12ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை மறுபடியும் வாசிக்கலாம். யோவான் பரவாயில்ல, கவனிங்கள். இப்போது என் ஆத்துமா கலங்குகிறது, என் ஆத்துமா கலங்குகிறது, வியாகுலப்படுகிறது. நான் என்ன சொல்லுவேன்? நான் என்ன சொல்லுவேன்? பிதாவே, இந்த வேலையினின்று என்னை ரட்சியும் என்று சொல்லுவேனோ? கவனிங்கள். என்னை விடுவிக்க மாட்டீரா? தேவனுடைய அனாதி தீர்மானம், சித்தம் உலகத்தில் வந்து அவர் அடிக்கப்பட வேண்டும் என்று இருந்தாலும் மனுஷிகமாக மனித அவதாரத்திலே தாங்க முடியாமல், சகிக்க முடியாமல், கர்த்தாவே என்னை ரட்சியும் என்று சொல்லுகிறார். அதுபோல் இன்றைக்கு அநேக கர்த்தருடைய பிள்ளைகள், பரிசுத்தவான்கள், நீதிமான்கள், சியோனுக்கு வரிக்கு ஆயத்தமாக இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வீட்டிலே புருஷனோ மனைவியோ பிள்ளைகளோ ஒரு பெருமூச்சோடு மை போன்ஸ், மை டியர்ஸ், மை groanings, மை கோச், என்னுடைய கட்டல், இதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எனக்காக இறங்க மாட்டீரா? சங்கீதக்காரன் சொல்ல, என்மேல் கிருபையாக இறங்கும் ஐயா. அந்த வசனத்தை வாசிக்கலாம். 2ஆம் வசனம், என்மேல் இரக்கமாயிரும். இன்றைக்கு தேவன் நமக்கு இறங்கவில்லையே என்று நாம் சில நேரங்களில் பதில் கிடைக்காமல் போவதற்கு காரணம், பிசாசு, நீங்களோ நானோ கர்த்தரோ அல்ல, பிசாசு அந்த ஜபத்துக்கு தடையாக காணப்படுகிறான். நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். ஐ ஆம் டாக்கிங் லிட்டில் டீப். ஒருவேளை ஈஸியாக சொல்லிடுறாங்க, உமால என்ன குறை இருக்குதோ அழுது அறிக்கையிடு, அந்த மன்னிப்பு கேளு, கர்த்தரோடு ஐக்கியப்படு, கர்த்தரோடு நெருங்கு. ஏதோ தப்பு இருக்கும், அதான் ஜபத்தை கேட்கலன்னு சொல்கிறது ஒரு ஆங்கிள், ஒரு பக்கம் இருக்கலாம். ஆனால் இன்னொரு விதங்களில்
ஜெபம் என்னுடைய ஜெபம் உட்பிரவேசிக்க கூடாமல் உம்மை மேகத்தால் மூடிக்கொண்டு நீங்கள் அப்படியும் ஒரு தடை இருக்குது. அதனாலே என்மேல் கிருபையாயிரும், உம்முடைய இரக்கம் எனக்கு வேண்டும் என்று சொல்லும் பொழுது கர்த்தர் அல்லது பிசாசு அதிகமாக சில காரியங்களிலே நமக்கு தடைகளை உண்டு பண்ணுகிறான். ஆனால் தான் தடைகளை நீக்குகிறவர் உங்களுக்கு முன்பாக கடந்து போகிறார். நான் செய்கிறதை தடுப்பவன் யார் என்று வசனம் இருக்கு ஏசாயாவில். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த 5ஆம் வசனத்தை வாசியுங்கள். 6ஆம் சங்கீதம். மரணத்தில் உம்மை நினைவு கூர்வதில்லை, பாதாளத்தில் உம்மை துதிப்பவன் யார்? பாதாளத்தில் மரணம் வந்துச்சுன்னா கர்த்தாவே, ஒருவேளை என்னுடைய ஜீவனையோ என்னுடைய ஆயுச நாட்கள் முடியுமானால் இதுக்கப்புறம் என் ஜெபிச்சு பலன் இல்லை. அதை தான் அவன் சொல்கிறான், என் மரணம். அவன் சொல்லுகிற வார்த்தை 5ஆம் மரணத்தில் நினைவு கூறுவதில்லை, பாதாளத்தில் உம்மை துதிப்பவன் யார்? பாதாளத்தில் உம்மை துதிப்பவன் யார் என்று சொல்லும்போது அது பரதீசை காமிக்குது, பாரடைஸ். இயேசு அடிக்கப்பட்டு சிலுவிலே அடக்கம் அதை மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட பொழுது அவர் காவல் சிறைப்பட்டவர்களுக்காக காவலிலே போய் பிரசங்கித்தார். தட் ஷோஸ் அ பாரடைஸ். பரதீசில் போய் அவர் பிரசங்கம் பண்ணார். யார் யார் அங்கே ஆபிரகாம், பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்லாம் காணப்படுது. பெரிய சப்ஜெக்ட், அதுக்குள்ளே போகவில்லை நான். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இது இரக்கமாயிரும். அதனால்தான் 2 பேர் ஆலயத்துக்கு ஜெபிக்க போனாங்க. ஒன்று பரிசேயன், ஒருத்தன் ஆயக்காரன். பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும். அன்பான கதை, இவன் பரிசேயன், நான் நல்லா காணிக்க தரேன், நல்ல தசவமாக கொடுக்குறேன், ஏழைகளுக்கு கொடுக்குறேன். அவன் அப்படியே வாய்ப்பாடு போல் ஒப்பிச்சான். இவன் ஒரே ஒரு வார்த்தை சொன்னான், பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும். இன்றைக்கி நீங்களும் நானும் அதாவே என்மேல், பாவியாகிய என்மேல், ரட்சிக்கப்பட்ட பாவியாகிய என்மேல் கிருபையாக இறங்கும் என்று கேட்கும்போது கண்டிப்பாக இறங்குவார். அந்த ஜெபத்துக்கு பதில் உண்டு. தாமதித்தாலும் கண்டிப்பாக பதில் உண்டு. ஒரு சில காரியத்துக்கு அழுது போராடி ஜெபித்து ப்ரேயரே நம்ம மூட்டை கட்டி ஓரம் வச்சிடும். போதும் ஜெபிச்சாச்சு, கர்த்தர் பதில் கொடுத்தா கொடுக்கட்ட, இல்லைன்னா இல்லை என்று சொல்லி ஒரு மாதிரி லெத்தார்ஜிக்காக அசட்டையாக விட்டுருவோம். நோ நோ நோ, நாட் அட் ஆல். கர்த்தர் கண்டிப்பாக ஜெபத்தை கேட்பார், கண்டிப்பாக பதில் உண்டு. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் தண்டித்தாலும் அவன் சொல்கிறான், என்னை தண்டியாதேயுன்னா கர்த்தருடைய சிட்சையை அனுபவித்தவன். நான் அதுக்குள்ளே போகல, நமக்கு தெரியும். 51ஆம் சங்கீதம் எல்லாம் நல்லா தெரியும். அவன் செய்த பாவத்தை நிமித்தம் கர்த்தர் அவனை தண்டித்தார். அதனால்தான் என்னை தண்டியாதேயும். அவர் தண்டித்தாலும் காயங்களை ஆற்றுகிறவர். அவர் எல்லாவற்றுக்கும் ரணத்துக்கெல்லாம் அவர் பரிகாரி. ஓசியா 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே ஒரு வசனம் உண்டு. ஓசியா 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே பார்ப்போமானால் இந்த சங்கீதக்காரன் சொல்ல, என்னை தண்டியாதேயும் என்று சொல்லும் பொழுது கர்த்தர் சிட்சிக்கிறவர். ஓசியா 6:1 அவர் கர்த்தரோட நம்ம மைக்கை கொடுங்க அவர்கிட்ட. அதில் வாசிங்க, இங்கே ரெக்கார்ட் ஆகுது. கொடுங்க. கர்த்தரிடத்தில் திரும்பவும் வாருங்கள், கர்த்தரிடத்தில் திரும்பவும் வாருங்கள். நம்மை பீறினார், அவரே நம்மை குணமாக்குவார். He will heal you. அவரே நம்மை குணமாக்குவார். நம்மை அடித்தார், அவரே நம்முடைய காயங்களை கட்டுவார். அல்லேலூயா, அவரே நம்முடைய காயங்களை கட்டுவார். அன்பான கர்த்தருடைய பிள்ளை, அதனால்தான் சங்கீதக்காரன் சொன்னார், என்னை தண்டியாதேயும். அப்படியானால் ஏற்கனவே அவன் சிட்சையை கர்த்தரிடத்தில் அனுபவித்தவன். அதனால் காயங்களை ஆற்றுகிறவர், காயங்களை கட்டுகிறவர். அதனால்தான் இயேசு நல்ல சமாரியனாக வந்து
காயங்களை ஆற்றி திராட்சை ரசத்தையும் அந்த எண்ணெயும் தடவி அங்கே ஒரு பெரிய ஒரு நல்ல சமாரியனாக அவர் காணப்பட்டார். அல்லேலூயா. இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் அவன் ஜெபிக்கிறான் ஒரு ஜெபம், என்மேல் இரக்கமாயிரும். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் சில நேரங்களிலே நம்ம தண்டிக்கிறார் என்று சொல்லும்போது யோபின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கலாம். புக் ஆஃப் ஜோப் 17:7, 17ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். இது நிமித்தம் என் கண்கள் சஞ்சலத்தினாலே இருள் அடைந்தது, என் அவயங்கள் எல்லாம் நேரை போல் இருக்கிறது. இது நிமித்தம் ஜெபிச்சு ஒரு மாதிரி டல்லாயிடுவோம். கண்கள் இருள் அடைந்தது. 2 நாள் சாப்பிடலன்னா ஒரு மாதிரி கண்ணெல்லாம் பஞ்சடிச்சிச்சு போல இருக்கணும். இது நிமித்தம், எது நிமித்தம்? கர்த்தர் உடைய பதில் கிடைக்காத நிமித்தம், பதில் வராத டிலே பண்ணுகிற நிமித்தம் நம்முடைய கண்கள் அப்படியே இருள் அடைந்தது போல காணும். ஓ, ஜெபத்தை கேட்கவில்லையே, கர்த்தர் இறங்க மாட்டாரா, கர்த்தர் ஜெபத்தை கேட்க மாட்டாரா, கர்த்தர் ஒன்றுமே அமைதியாக இருக்கிறாரு, நான் ரொம்ப கேட்கலையே, எல்லாம் கொடுத்து விட்டுருக்கத்தாவே, பணம் இருக்குது, அந்தஸ்து இருக்குது, பொருள் இருக்குது, வீடு இருக்குது, நிலம் இருக்கிறது, இன்கம் இருக்குது, எல்லாம் இருக்கிறது. ஐ எம் ஓகே, பட் திஸ் ப்ரேயர் இஸ் நாட் ஆன்சர். இந்த ஜெபம் நான் பெருமூச்சோடு என்னுடைய எலும்புகள், மை போன்ஸ், மை பெட், மை கோச், என்னுடைய கட்டில், என்னுடைய கண்ணீர், மை டியர்ஸ் எல்லாமே கொட்டுறேனே, எனக்கு பதில் இல்லாமல் இருக்கிறது. அல்லேலூயா. ஆனாலும் தேவன் இது நிமித்தம் கண்கள் இருளடைந்து இருந்தாலும் ஒரு நாளிலே கர்த்தர் ஜெபத்தை கேட்பார். இப்படியாக இறங்கும் கிருபையாக இறங்கும், எனக்கு இறங்கும் கர்த்தாவே, ஹேவ் mercy upon me. இந்த கிருபையாக இறங்கும். இந்த 2ஆம் வசனத்தின்படி நாம் பார்ப்போமானால், என்மேல் இரக்கமாயிரும் என்று சொல்லும் பொழுது 8ஆம் வசனம், 9ஆம் வசனம், 10ஆம் வசனம் வாசிப்போமானால், 8ஆம் வசனம், அக்கிரமக்காரரே நீங்கள் என்னை விட்டு அகன்று போங்கள், கர்த்தரின் அழுகையின் சத்தத்தை கேட்டார். என் சத்தம், மை வாய்ஸ், என் அழுகையின் சத்தத்தை கேட்டார். கர்த்தரின் விண்ணப்பத்தை கேட்டார். கர்த்தர் என் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளுவார். என் பகைஞர் எல்லாரும் வெட்கி மிகவும் கலங்கி போவார்கள். அவர்கள் பின்னாக திரும்பி சடுதியிலே வைக்கப்படுவார்கள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆன்சர், காட்ஸ் ஆன்சர் 8, 9 and 10ல் என்ன இருக்குன்னா, 8ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா 8, 9, 8ஆம் வசனம் 9ஆம் வசனத்தில் என் ஜெபத்தை ஏற்றுக்கொள்வார், சத்தத்தை கேட்டார், என் விண்ணப்பத்தை கேட்டார், என் அழுகையின் சத்தத்தை கேட்டார். அக்கிரமக்காரரே அப்படி சொல்லும் பொழுது நம்முடைய ஜெபம் கேட்கலன்னு சிலர் வேறு விதமாக யோசித்து ரிமார்க் பண்ணுவாங்க. சிலர்லாம் ஜெபிச்சு என்ன பிரயோஜனம், ஒன்றுமே பலன் இல்லையே என்று மற்றவங்கிட்ட சொல்லும்பொழுது தே வில் ரிமார்க், நமக்கு ஒரு ரிமார்க் போடுவாங்க. ஆனால் எல்லாவற்றையும் கர்த்தர் இன்ட்டு போட்டு உங்களுக்கு ஒரு டிக் கொடுத்து, மகனே மகளே, உன்னுடைய ஜெபத்தை நான் கேட்டிருக்கிறேன், என்னுடைய செவியில் ஏறிற்று. வசனம் இருக்கு, என் செவியில் ஏறிற்று. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அழுது விம்மி புலம்பி ஒரு குறிப்பிட்ட காரியத்துக்காக உங்கள் ஃபேமிலி, ஐ எம் டாக்கிங் அபவுட் யுவர் பர்சனல் அண்ட் ஃபேமிலி மேட்டர், அதில் கர்த்தர் கண்டிப்பாக வானத்தின் பலகணிகளை திறப்பாராக. அல்லேலூயா. அதனால்தான் 3ஆம் வசனம், 4, 8ஆம் வசனம்லாம் பார்க்கும் பொழுது அந்த 8ஆம் வசனத்தில் அகன்று போங்கள், அழுகையின் சத்தத்தை கேட்டார் என்று சொல்லும் பொழுது 3ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம் வாசியுங்கள். 3ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்தில்
நான் கர்த்தரை நோக்கி நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன், அவர் தமது பரிசுத்த பர்வதத்தில் இருந்து எனக்கு செவி கொடுத்தார். கீழே பூமியிலிருந்து கூப்பிடுறோம். நீங்கள் என்னதான் ராக்கெட்டோ பெரிய பெரிய விண்கலங்களோ போனாலும் ரீச் பண்ணுறது எவனுக்கு போக முடியாது. ஆனால் ஒரு செகண்டில் கர்த்தர் தம்முடைய பர்வதத்திலிருந்து கர்த்தர் என் ஜபத்தை கேட்டார், செவி கொடுத்தார் என்று சங்கீதக்காரன் விசுவாசத்தோடு எழுதியிருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட ஜபத்தை கேட்ட உடனே ஜபம் கேட்கலன்னு சொல்லிட்டு நம்மளை ஒரு மாதிரி துச்சமாக எண்ணுவாங்க. அப்படிப்பட்டவங்க எப்படி போவாங்க தெரியுமா? 10ஆம் வசனம் வாசியுங்கள். பகைஞர் எல்லாரும் வெட்கி மிகவும் கலங்கி போவார்கள். அவர்கள் பின்னாக திரும்பி சடுதியிலே வெட்கப்படுவார்கள். சடுதியிலே வெட்கப்படுவார்கள். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆவிக்குரிய ஜீவியத்திலே கர்த்தர் நம்மை புடமிட்டு வணைந்து உடனே கொடுக்க மாட்டார். கொஞ்ச நாள் பொறுத்து தான் நமக்கு ரொம்ப இனிப்பான காரியத்தை கொடுப்பார். முதல்ல கசப்பான காரியத்தை வச்சுக்கோன்னு கொடுப்பார். அதனால சங்கீதக்காரனோடு சேர்ந்து இந்த காலை வேளையில் கர்த்தாவே என் மேல் இரக்கமாயிரும் ஐயா, என் குடும்பத்துக்காக இரக்கமாயிரும் ஐயா, என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய புருஷன், நான் கையிட்டு செய்கிற காரியங்களுக்கு, என்னுடைய தனிப்பட்ட மேட்டர், பர்சனல் மேட்டர், ஃபேமிலி மேட்டர், ஃபினான்ஷியல் மேட்டர், ரிகார்டிங் ஜாப், ரிகார்டிங் ஃப்யூச்சர், இதுக்கெல்லாம் என் மேல் இரக்கமாய் இரும் என்று ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் கண்டிப்பாக பதில் கொடுப்பாராக. ஹல்லேலூயா. நான் செல்லும் பாதைய லேசறிவா ரே நாச மனுகா மல்காப்பாரே. நான் செல்லும் பாதைய நேசறிவாரே நாச மனுகாமல் காப்பாரே. கண்ணீரின் பள்ள தாக்கல்லோ இது தண்ணீரெல்லா பாலையன்றோ. கண்ணீரின் பள்ள தாக்கல்லோ இது தண்ணீரெல்லா பாலையன்றோ. கண்ணீரை மாற்றியே சந்தோஷம் பொங்கினோ தண்ணீர் தடாகமாய் மாற்றுவார். கண்ணீரை மாற்றியே சந்தோஷம் பொங்கிடும் தண்ணீர் தடாகமாய் மாற்றுவார். நான் செல்லும் பாதைய நேசறிவா ரே நாச மனுகா மல்காப்பாரே. நான் செல்லும் பாதைய நேசறிவா ரே நாச மனுகா மல்காப்பாரே. இதை கண்டும் பார்த்து கொண்டிருக்கவங்களோடு ஆவியானவர் இந்த காலவெளியிலே பேசியிருக்கிறார். உங்களுக்கு கண்டிப்பாக பதில் உண்டு. தாமதித்தாலும் அதற்கு காத்திரு. ஒருவேளை நாட்கள், மாதங்கள், வருடங்கள் போகலாம். எந்த வேளையில் பதில் கொடுக்க வேண்டும் என்று கர்த்தருக்கு தெரியும். ஆனால் பொறுமையாயிருந்து கர்த்தாவே எனக்கு இரங்கும் ஐயா, என் மேல் கிருபையாக இரங்கும் ஐயா, எனக்கு இரங்கும் ஐயா என்று சொல்லிக்கொண்டே இருக்கும் பொழுது அண்ட சராசரங்களை படைத்த தேவன் உங்களுடைய குடும்பத்தில் சூழ்நிலை அறிந்து, உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை போகிற பாதையெல்லாம் அறிந்து அவர் உங்களை நிலை நிற்க பண்ணுவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார். உங்களுடைய விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். உங்களுடைய உபத்திரவத்தின் பாதை, உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையின் பாதை, மனைவி வீட்டார் உங்களை நிர்பந்தப்படுத்தலாம்,
புருஷன் வீட்டார் உங்களை அடிக்கடியாக தொல்லை கொடுக்கலாம், தொந்தரவு கொடுக்கலாம். ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார். உங்கள் வழி கர்த்தருக்கு நன்றாக தெரியும். லாட் ஆஃப் டிஸ்டர்பன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். எஸ்எம்எஸ் மூலமாக டிஸ்டர்ப் பண்ணலாம், வாட்ஸ்அப் மூலமாக டிஸ்டர்ப் பண்ணலாம், தொலைபேசி மூலமாக மொபைல் ஃபோன் மூலமாக டிஸ்டர்ப் பண்ணலாம், இமெயில் அனுப்பி டிஸ்டர்ப் பண்ணலாம். எல்லா டிஸ்டர்பன்ஸையும் கர்த்தர் கடக்க பண்ணுவார். இதிலிருந்து கர்த்தர் விடுதலை கொடுப்பாராக. ஹல்லேலூயா. இரத்தத்தால் ஜெயம், இரத்தத்தால் ஜெயம், இரத்தத்தால் ஜெயம் பேசுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இரத்தத்தால் ஜெயம் பேசுவேன். இயேசு ஜெயித்தார், இயேசு ஜெயித்தார், இயேசு ஜெயித்தார் சாத்தானை. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு ஜெயித்தார் சாத்தானை. எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஜீசஸ் நாம் ஜெபம் பண்ணுவோம். சிஸ்டர் ஜெபம் பண்ணுங்க. நாம் ஜெபம் பண்ணுவோம். ஜெபிங்க. லோரி ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஐயா. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நல்ல ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, கிருபையாய் நீர் எங்களுக்கு ஆண்டவரே இந்த நேரத்தில் தெய்வ பிள்ளைகளோடு சேர்ந்து நாங்கள் உண்மை ஆராதிக்கவும், உண்மை மகிமைப்படுத்தவும், உடைய வார்த்தையை கேட்கவும் கர்த்தர் ஒரு சிலராய் இந்த நேரத்தில் எங்களை ஆண்டவரே உடைய அநாதி திட்டத்தின்படி நீர் எங்களை இணைத்து கொண்டு வந்து ஆண்டவரே உண்மை ஆண்டவரே ஒரே சபையாய் நாம் ஆராதிக்க துதிக்க கர்த்தர் செய்த மகா பெரிய கிருபைக்காய் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவரே அப்பா, அருமையான தேவ பிள்ளைக்காய் ஸ்தோத்திரம். அவர்களை இன்னொன்று கூட பலப்படுத்துங்க. தம்முடைய மகனை கொண்டு என்ன செய்ய வேண்டிய காரியங்களை இன்னும் ஆண்டவரே தம்முடைய மகனை பலப்படுத்தி, குடும்பத்தை பலப்படுத்தி, பிள்ளைகளை பலப்படுத்தி ஆண்டவரே அப்பா முந்தின சீரை தேவன் கொடுத்து தம்முடைய மகனுக்கு இன்னும் ஆண்டவரே அவருடைய ஆத்துமா இளைப்பாறும் போது ஒரு பெரிய சமாதானத்தோடு கடந்து போகும்படியான நாட்களையும் செயல்களையும் திட்டங்களையும் கர்த்தர் உருவாக்கி நடத்தி வந்த பாதைகளை விட 1000 மடங்கு அதிகமாய் தேவன் தம்முடைய மகனை பிரகாசிக்க பண்ண போறதற்காய் ஸ்தோத்திரம். கடந்து வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவருக்காகவும் ஸ்தோத்திரம். கர்த்தர் என்ன நோக்கத்தோடு என்ன திட்டத்தோடு இந்த இடத்துல எங்களை கொண்டு வந்திருக்கிறீர்களோ அது உங்களுக்கு தெரியும் அப்பா. நாங்கள் வசனத்தில் வளரவும், ஜெபத்தில் வளரவும், தேவனோடு உறவாடவும் அப்படிப்பட்டதான நல்ல அருமையான பாக்கியத்தை இன்னும் எங்களுக்கு கூட்டித்தாங்க. தேவ கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்படைக்கிறோம். இன்னும் ஆண்டவரே நாங்கள் வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் அதிகமான கிரியை செய்கிற ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவர் இந்த வாரம் முழுவதும் ஆண்டவரே அடுத்த ஆண்டவரே நாங்கள் தேவ பிள்ளைகள் ஒருவரை ஒருவர் சந்திக்கிறது வரையிலும் தேவ சமூகமும் தேவ கிருபையும் தேவ பாதுகாவலும் எங்களை மூடும்படியாய் உம்முடைய கரத்திலே தாழ்த்தி ஒப்படைக்கிறேன். இயேசு ரட்சக நாமத்தில் கேட்கிறேன் பிதாவே. ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்ட கிருபைக்காக அவரை ஸ்தோத்திரிப்போம். அன்பின் பிதாவே, இந்த காலை ஆராதனைக்காக நான் ஜெபிக்கிறோம். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஐயா. இயேசுவே, பேசுகிற ஊழியக்காரனாக நான் இருந்தாலும் எனக்கு வேண்டிய இரக்கம் என்ன என்று உமக்கு தெரியும் ஐயா. அடியான் ஜெபிப்பதை அறிவீர், விசுவாசிகள் ஜெபிப்பதை அறிவீர் ஐயா. அப்பா, இதை பார்த்து கேட்டு கொண்டிருக்கிறவர்கள் எல்லாருக்கும் யார் யாருக்கு எப்படியெல்லாம் இரக்கத்தை பாராட்ட வேண்டுமோ ஜபத்தை கேட்டு இரக்கத்தை பாராட்டி அப்பா மகிமை மேலும் மகிமை அடைந்து அப்பா உமக்காக உழைக்க பிழைக்க எல்லாருக்கும் கிருபை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென். தேங்க்யூ வெரி மச். காணிக்கை நேரம்.